எந்திரிச்சதும் படுத்துக்கும் மனசு அல்ல ஆலியா. அப்புறம் வெளியில நிக்கிறேன், எனக்கு கிளம்புறோம்னா அட சாமி வந்துடும். என்ன நான் ரெண்டாவது எழுத்து சொல்லுவேன். எப்படி எல்லாம் நடக்கிற மாதிரி வயசு வெங்காயம் அப்படி சொல்லியா? பின்னாடி தான் வரும் அல்ல ஆலியா. திடு திடுன்னு ஓடி அவன் மேல குப்பரப்படுத்துக்குவேன். முடிஞ்சிச்சு குத்து நமஸ்காரம். அந்த மாத்திரைக்கு நாராயணா நாராயணா நாராயணமா அப்படி பண்ணுவாரு. என்ன பேசுற? என்ன யாரும் தெரியுதா? தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே பேசலாமையா? ஒப்புறானே குத்து நமஸ்காரம். என்ன யாரும் தெரியுதா இல்லையா? தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே பேசலாமா? ஐயோ கொண்ட தெரியுது. கொட்டை விலாசம் இல்லையா? கொண்டு அதாவது விலாசங்களை தெரிந்த ஆசை என்னமோ சோஸ்திர பிரியா சூர்யா, அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, கனிப்பிரியா கந்தா என்பது போல் கலகப்பிரிய நாரதர் என்று நாம் வந்து நாரதர் நாரதரியா? ஹலோ அதான் இந்த இங்கிட்டு நல்லா பார்த்துக்க. முன்னால மட்டும் என்ன பார்க்குற, பின்னாலையும் பாரு. கண்ணு தெரியல அவ்வளோ நேரம் வீணை கட்டை கொண்டையெல்லாம் இருக்குது. பயமே இல்லையா? ஒரு கத்தி இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கு. எங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து நாடகம் பார்த்து இந்த திருவிழாவை நடத்துறது பிடிக்கும். கலகம் பண்ணலான்னு வந்திருக்கேன். அதான் கலகம்னா சண்டை ஓட்டுட்டு இறக்குறது இல்லை. ஆரம்பத்தில் கலகம் முடிவிலை நலம். கலக பிரியர் நாரதர். இங்கே பாருங்களேன், ஆரம்பத்தில் கலகத்தை உருவாக்கி ஒரு மனிதனோட வாழ்க்கையில் இன்பமாக இருந்தால் துன்பம்னா என்னன்னு தெரியாமல் போயிடும். துன்பமாக இருந்தால் இன்பம் என்றால் என்னவென்று தெரியாமல் போயிடும். இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை. எடுத்து கலக பிரியர் நாரதர். எங்க அப்பா பிரம்மா படைக்கிற வேலை. உலகத்தில் 84 ஜீவராசியை படைக்கின்றார். 4 யோனி 70 தொட்டு 84 ஜீவராசி. 84 சராயிசம் மண்ட சுவேத சுர்பிசம் ஊர்வன 11 9 மாநிலம் நீர்ப்பறவை 40 சீரிய பந்தமா தேவர் 13 அகில் வகுத்த அந்தமிழ் சீர்த்தாரும் 84 ஜீவராசிங்க. அசுமணி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகாசுடம் திருவாதிரை புனர்பூசம் பூஜம் மகம இது மாதிரி 27 நட்சத்திரத்துக்கு சொல்ல. ஜாதகம் பார்க்கறவரா? இல்ல ஜாதகம் பார்க்கறவரான்னு கேட்டேன் நான். அவங்களுக்கு அசுமணி பரணி சொல்லுவாங்க. தூங்காம கூட ஜாதகம் பார்த்து பகவான் படி. நான் யார் தெரியுமா? மச்சம் குரும வராக வாமனம் பிரணவம் வைணவம் சைவ லிங்கம் வைடிகம் நாரதம் காரணம் வர்த்தம் கர்தம் மார்க்கனையும் பிரமாண்ட பத்மம் சொல்லக்கூடிய 18 புராணம். அதில் உள்ள இருந்து நல்லா செய்யக்கூடியவங்க. சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாறு இது மாதிரி 12 மாசத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு புகழ் கல்வி வழி வெற்றி நன்மக்கள் பொன் நெல் நன்கு நுகர்ச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை வாழ்னா 16 செல்வங்களுக்கு அதிபதி மகாலட்சுமி பேர். இரு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்று சொல்லக்கூடிய 8 நாளை ஒரு வாரமாக்கி ஒரு மாதத்துக்குள்ள 4 வாரத்தை சொல்லுன ஆளுகளா சாமி. பிரபவ விபவ சுக்கில பிரமதுத பிரசுரபதி ஆங்கிலச ஸ்ரீமுக பாப யுவத்தாது. தாது தாது ஈஸ்வரா விகதானியா பிரமாதி விக்ரமா விசு சித்திரபானு சித்திரபானு சுபானு தாரண பார்த்திவ வியா சர்வசித்து சர்வதரி விரோதி விகுருதி கர்ர நந்தன விஜய ஜெய மன்மத துன்மி ஏ விளம்பி விளம்பி விகாரி சார்வ பிளவ பிளவ சுபகிருது சுபகிருது குரோதி விசுவாஸ் பராபவ கீலக சௌமிய சாதன விரோதி இது பரிதாபி பிரமாதிச ஆனந்த ராட்சச நல பிங்கள கால சித்தாத்தி கௌத்ரி துன்மதி துந்துவி ருத்ரோகாரி ரத்தாச்சி குரோதன அச்சே அப்படி சொல்லியா எனக்கு தெரியுமியா? ஏன்னா முதல்ல எடுத்த உடனே ஜாதகம் பார்க்குறவன் எது கேட்டு தெரியுமா? அசூனி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசம் திருவாதி புனர் சம்பூரம் ஆகிய மகபூச உத்திரம் சொன்னீங்கல்ல, அப்போவே எனக்கு தெரியும் ஜாதகாரனான்னு கேட்டேன். ஆமாம், நீங்கள் ஒரு ஜாதகாரனா 27 நட்சத்திரம் தெரிஞ்சுக்கணும், 12 ராசி தெரிஞ்சுக்கணும், 9 கிரகங்கள் தெரிஞ்சிருக்கணும், மாதம் தெரிஞ்சிருக்கணும், கிழமை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட ஒரு மனிதனுடைய வயதை நிர்ணயிக்கக்கூடியது என்ன தெரியுமா? அதான் வருஷம். அதனால தான் உங்களுக்கு வருஷம் நீங்கள் தவறாக எடுக்கக்கூடாது. என்னடா வருஷத்தை 60 சொல்லிட்டு போயிலே பாதியை சொல்லிட்டு நாரதர் நிப்பாட்டிட்டாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது, தவறு. ஜாதகம் பார்க்குறவருக்கு 60 வருஷம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீ ஜாதகம் பார்க்குறவர்னு சொன்னதுனால தான் நான் நிப்பாட்டினேன். அதுக்காக உங்களை அசிங்கப்படுத்தினே கிடையாது. மறுபடியும் இன்னொரு வருஷத்தை நீங்கள் சொல்ல முடிச்ச உடனே நீங்கள் அப்படியே நிப்பாட்டுறீங்க. நான் ஒரு வருஷம் சொல்கிறேன், நீங்கள் ஒரு வருஷம் சொல்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரிந்திருக்கிறது எந்தை உணர்கிறேன் நான். ஏன்னா ஒருத்தருடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டும். எப்படி வெளிப்படுத்துறது? எப்படி வெளிக்கொணரணும் அப்படிங்க உணர்றான். இங்கே பாருங்களேன்,
நிறைய பேர் நம்ம இந்த நகைச்சுவை நடிகர் இருக்காங்க. ஒரு சிலர் ஆன்மீகம் பேசுவாங்க, ஆனால் நகைச்சுவை தெரியாது, உருவ ஒற்றுமை இருக்காது. ஒரு சிலர் நகைச்சுவை மட்டும்தான் பேசுவாங்க, ஆன்மீகம் தெரியாது, உருவ ஒற்றுமை இருக்காது. ஒரு சிலர் உருவ ஒற்றுமையை மட்டும் வச்சுக்கிட்டு நாடகம் நடிக்க வந்துருவாங்க. நகைச்சுவையும் தெரியாது, ஆன்மீகம் தெரியாது. ஆனால் உங்களிடத்தில் எப்படி நல்ல சிறந்த நகைச்சுவை இருக்கிறது, அருமையான ஆன்மீகம் இருக்கிறது, உருவ ஒற்றுமை அனைத்தும் மூன்றும் ஒருங்கே அமைந்தவர் தான் தாங்கள். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளம். இப்படியெல்லாம் நீங்கள் பெரிய ஆளாக வருவதற்கு காரணம்னா உங்களுடைய திறமைகளை. இது மாதிரி நிறைய ஆன்மீகம் சார்ந்ததை உள்ளே இருப்பவர்கள் பேசுவார்கள் என்பதை உணர்ந்து அவர்களையும் அழைத்து வந்தால் நல்ல ஆசையை கூறுவேன். நல்லா இருக்கணும், அழைத்து வாருங்கள், சிறப்பானவர்களாக இருக்கிறார். அழுவக்கூடாது, ஏன்னா ஒரு கலைஞன் மேடையிலே அழுவக்கூடாது. அழுகல, ஆனந்த கண்ணீர். அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. இந்த ஆனந்த கண்ணீர் ஏன் தெரியுமா? உங்களை ஏன்டா சந்திச்சோம்னு சந்திச்சாலே ஆனந்த கண்ணீர் தான் எல்லாம் வருவாங்க. நாரதர் தானே நீங்க? கண்ணுக்கு எப்படி தெரியுது? ஆமா, நீங்க இந்த பிரபவ சுக்கிலா பிரமதுதா பிரச்சனை பத்தி ஆங்கிருச்சு அந்த வருஷத்தை சொன்னீங்கல்ல, ஏன் அதை நீங்க பாதியில நிப்பாட்டுனீங்க? அதே நான் சொல்லிட்டேனே, உதாரணம் சொன்னேனே, காதுல வாங்கலையே செய்டா நீ. இல்ல ஐயா, ஜாதகாரம் தெரிஞ்சா அது தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றேன். என்னை நீங்க பாராட்ட வேண்டிய நான் சொல்றேன், இதுதான் தேவை. இருங்க, தேவலாம் பேச இல்ல. என்ன சொல்றேன் இரியா, நான் நீங்க பாதியில இரியா வாயா பேசினா யாரு மரியாதை கெட்டு போயிடும். மரியாதை கெட்டு போயிடும். மரியாதைய பத்தி நீங்க பேசுங்க. இரியா வாயா போய் இரியா, நீ நாரதர் தானே? இரியா வாயா போய் பேசாம முதல்ல. வாயான்னா என்ன? ஐயா போய் பேச. ஐயா என்றால் உனக்கு மரியாதை தெரியுமா? என்ன? உனக்கு மரியாதை தெரியுமா? உங்களுக்கு மரியாதை தெரியுமா? உனக்கு உங்களுக்கு மரியாதை, எனக்கு மரியாதை தெரிஞ்சனாலதான். உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு மரியாதை தெரிஞ்சனாலதான் உன்னை வாங்க போங்கன்னு பேசினேன். நீ என்ன, நான் மரியாதையை தெரிஞ்சுக்கிட்டேன், மரியாதையை கத்துக்கிட்டேன், மரியாதையை வாழ்ந்துவேன். உனக்கு மரியாதைனா என்ன தெரியாது? வாயா வாயா ஐயா நொய்யான்னு இருக்கீங்க. அதெல்லாம் சொல்ல கூடாது. நான் காட்டுக்குள்ள நிக்கிறேன். காட்டுக்குள்ள இது முடியாது. நீ என்ன காட்டுல குடுக்குற? பெருமாள் ராஜ் இரியா, சும்மா இந்த வாடா போடான்னு எட்ட பேசாதடா. நிப்பாதியா பேச்ச காட்டு. கல்ல எடுத்து சாக்கடையில சாக்கடையில போய் மைக்க தூக்கி மண்ட கல்ல எடுத்து சாக்கடையில போட்டா கொன்னே புடுங்க. சாக்கடையில நிப்பாதியா பேச்ச நிப்பாட்டு. பேச்ச கல்ல சந்திரத்துல போட்டா. ஏய் பேசகல. நீ பெரியாள் தானே. நீ பேசகல. இரியா, நான் பேசகல. ஒரு கல்ல எடுத்து சந்திரத்துல போட்டா சந்திரதே முகர்ல தெரியும். ஒரு கல்ல எடுத்து சாக்கடையில போட்டா சாக்கடை தான் தெரியும். நீ சந்திரத்துல போடு, ஓ முகர்ல சந்திரன் தெரியும். நீ போட்ட சாக்கடையில போட சாக்கடை தான் முடிக்கும். சாக்கடை வாங்க போங்கங்கறே. இங்க பாருங்க, வாங்க போன மரியாதை தெரியாது நீ. பெருமாள் ராஜ் உன்னை ஒண்ணு மட்டும் சொல்றேன். மரியாதை பேசுற. சாக்கடை மரியாதை பேசுற. இரியா, ஏய் பேரை சொல்ற. உனக்கு என்ன மரியாதை? ஏன் பேரை சொல்ற தகுதி உனக்கு இல்லடா. நான் கேக்குறது உண்டான பதில மட்டும் நீ சொல்லு. நான் நாரதர், பெருமாள் ராஜ் இல்ல. எது? போடா. நீ என்ன மம்மா கொடுக்கு? நீ உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? முகரே பாரு. ஏ பெருமாள் ராஜ், ஏய் முதல்ல மரியாதையா நீ மரியாதை பேச முதல்ல. மரியாதையா பேசு. நீ மரியாதை பேச. இரியா, இரு. நீ பெரியாள் தானே? அவர் நீ படிச்சால் தானே? கிழிச்சு. நீ பிரபவா சுக்கிரா 60 வருஷத்துக்கு நீ முழுசா சொல்லி இருக்க முடியும். அப்ப நீ ஏன் பொத்திட்டு நிக்க வேண்டியானே? நீ பொத்திட்டு நிக்க வேண்டியானே? நீ எதுக்கு தெரியாம மறந்துட்டீங்க? நான் சொல்லுவேன். நீ பொத்திட்டு நில்ல. உனக்கு தெரியாம தான் என்னை இவன் சொல்லுவானா என்னன்னு நீ நின்னுக்கிட்டு இருந்த. எனக்கு தெரியாமையா? இரு. எனக்கு தெரியாமையா? இருங்க. போடா. இரியா, நீ பெரியாள் தானே? எனக்கு தெரியாதவனா நீ இரியா, நான் பேசுறேன். பேசாம நிக்கணும். நீ என்னை இந்த ஊருக்குள்ள நீ என்னை ஜெயிச்சிட்டு போயிடணும். தன்னால தனியா பேசுறவே யாராவே? ஆள் இல்லாம தனியா பேசுறவே பொட்ட பைய, ஆம்பளை கிடையாது. இப்ப வந்து நான் இல்லாம நீ பேசுற பொட்ட பைய, ஆம்பளை இல்ல. நீ என்ன பேசுறீங்க? நீ சரியான ஆம்பளையா இருந்தா ஆம்பளையா நீ வண்டியை விட்டு நீ கீழ இறங்கி வந்திருக்கணும். ஏன் என்னைய நீ சண்டிடா பேசுற எனக்கு தெரியலையே. இரு. நீ பேசுற எனக்கு தெரியலையா? இரியா, இரு. பெருமாள் ராஜா வந்தாச்சே தப்பு சொன்ன. இந்த ஊருக்குள்ள நாரதர் வந்திருக்கேன். என்னைய விட்டு இந்த ஊருக்குள்ள என்னைய விட்டு நீ தப்பிச்சு போயிருக்க. என்ன ஒண்ணு நீ கிழிச்சு காப்ப நட்டு புடியா? ஏ புடிங்கியா நீ? இல்ல புடிங்கி பொண்ண மலமா நீ கேக்குறேன். சும்மா தெரே போடா. உன்ன மாதிரி பொளந்தே உன்ன மாதிரி மிரட்டவன ஊரோட வேற நான் பாத்து. ஓ நீ பெரியாள் தானே? நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில சொல்லியா? கிழிச்ச நீ. இந்த கிழிச்சா வச்சாங்கற வேற ஆள்ட்ட என்ன செய்வ நீ? என்ன பேசுற? ஆள் இல்ல பேசுற நீ? ஒரு பொம்பளை இருந்தா அவளை நான் விரும்புனேன். விரும்பிட்டு போ. வாயை பொத்திக்கிட்டு பேச. நீ வேலை பாரியா? நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னது? நான் பேசி. டேய் நீ விரும்பற பொம்பளை எனக்கு இருக்குடா. உனக்கு நீ விரும்பற பொம்பளை எனக்கு இருக்குடா. இது நீ விரும்பற பொம்பளை எனக்கு இருக்கு. அது நீ முழுசா கேட்டுட்டு பேசணும். என்ன? நீ முழுசா நீ பொம்பளை விரும்பறது என்கிட்ட ஏன்னு சொல்ற? உன்கிட்ட தான் சொல்ல முடியும். நீ
தானே இங்க வந்திருக்க எனக்கு எதிரி. ஐயா இந்த ஆளை ஒழுங்கா வாய பொத்திக்கிட்டு இந்த ஆளு அந்த ஆளு பேசக்கூடாது. அண்ணே நல்லா பாத்துங்க. இந்த ஆளு அந்த ஆளு பேசக்கூடாதுங்கண்ணே. எனதுமே ரசிக பொதுமக்களே, இந்த ஆளு அந்த ஆளு பேசாத. முதல்ல ஆளுனா என்ன, ஆளுனா என்ன, இது தப்பா தப்பா நோப்பா. ஏய் பேச நீ ஒதுங்கி நீ பேச முதல்ல. ஏ உடப்பா பட்டி வாடா போடா. நாரதீன்னு சொன்னா கொன்னு கொலை அடிச்சு விடுங்க. மரியாதை பேசு. நிப்பாட்டியா எரியாண்ணா. எனதுமே ரசிக பொதுமக்களே, எரியா நீனா பேசிக்கிட்டு இருக்க. டேய் வந்தியன்னா உன் பொட்டியா நொறுக்கியா போடுவேன். எரியா நான் சொன்னது முதல்ல ஆலேசன். எரியா நான் என்ன உன்கிட்ட வைக்கிறனோ அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லிட்டு போகணும். நீ அப்பவே நீ வந்திருக்கணும். வாடா போடான்னு பேசுறேன். அப்படிதான் பேசுவேன். அப்படிதான் பேசுவேன். இந்த குருவி மண்டைய உடைச்சு ஓ மண்டைய பொளந்தே விடுவேன். தெரியுமா? பொளந்தே விடுவேன். அண்ணே தமிழ் அகதை போய் படிச்சு. சரியா? ஆண்மகன் அவன் தான் சொல்லிருக்கு. சரியா? போ. இந்த யூடியூப் சேனல் இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. உலகம் பூரா இது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எனதருமை உலக வெளிநாடு வாழ் தமிழ்நாட்டு வாழ் எனதருமை ரசிகர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு பெருமாள் ராசுகிட்ட நான் ஒரு விஷயத்தை வைக்கிறேன். அதுக்கு இருந்தாலும் பதில் சொல்லணும். அது முடிய வாய பத்தியா நீ யாரியானே, நீ யாரியானே, வாய பொத்துக்கிட்டு பேசாம இருக்கணும். பேசாம இருக்கணும் அண்ணே. வாய பொத்துக்கிட்டு பேசாம இருங்க தயவு. இல்லாட்டி நான் உள்ள போயிடுவேன். அண்ணே நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு நாரதரையே பிடிக்காது. இவனை ஒண்ணும்லாம் பண்ணிடுறேன். அப்படினா இவனை இன்னைக்கு ஒண்ணும்லாம் பண்ணிடுறேன். இங்க பாருங்க, நீ என்ன வேணாலும் பேசு. அவனே இவனே பேசுறவள வச்சுக்காதீங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு சொல்ல முடியும். அப்புறம் நான் ஒரு பொம்பளைய போய் விரும்புனேன். ஆம்பளை பின்ன விரும்பாம என்ன பண்ணுவேன்? நீ ஆம்பளைன்னு சொல்லி அதே வருத்தமா இருக்கு. அதுக்கு நீங்க ஒன்றும் உதவ வேணாம். நான் வச்சிருக்கிற மாத்திரை எனக்கு உதவும். வாயை பொத்திக்கிட்டு பேசாம நிற்கணும். அம்மா நான் உன்னை விரும்புகிறேம்மா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவ சொன்னா, உனக்கு என்னடா தகுதி மயிர் இருக்கு என்னை விரும்ப அப்படின்னா? சரியா தான் கேட்டிருக்கா. வேலை எதுவோ அதை மட்டும் சரியா இருக்கா வைக்க. நீ எதுக்கா பேச குறுக்க பேசுன கழுத்தை பிடிச்சி அறுத்தே போடுவேன். பார்த்துக்க, இந்த ஆளு குறுக்க பேசக்கூடாது. இந்த உடம்பம்படி பெருமாள் ராசு அத்தோ நீங்க நிப்பாட்டிக்கணும். அவ சொல்றா, என்னைய நீ விரும்புறதா இருந்தா உனக்கு தகுதி வேணும்டா அப்படின்னா. எந்தம்மா தகுதி வேணும் அப்படின்னு. எனக்கு படிச்ச ஆளைத்தான் பிடிக்கும். பிடிக்காது படிக்காது அவன் சொன்னா, அவன் நான் சொல்லல. படி என்னம்மா கேட்க போற? நான் ஒரு வேலையை சொல்லுவேன், அதை போய் நீ செஞ்சுக்கிட்டு வந்துடுறான்னா என்னம்மா வேலை பொண்ணு? நீ எந்த வேலையும் திருப்பி நான் சொல்ல மாட்டேன். திருப்பி என்கிட்ட கேட்ட சொல்ல மாட்டேன். அவ சொன்னா, குதிரை தாண்டி வருஷம், கும்ப மாசம், பயப்படா. திருப்பி சொல்றேன், திருப்பி சொல்ல மாட்டேன். எல்லாத்துக்கிட்டையும் சொல்றேன், திருப்பி சொல்ல மாட்டேன். எல்லாத்துக்கிட்டையும் சொல்றேன். குதிரை தாண்டி வருஷம். என்ன புத்தகத்தை போய் தேடுறியா? உன் பையில இருந்த புத்தகம் எல்லாம் எடுத்து நான் வண்டிக்குள்ள வச்சுட்டேன். உன்னையால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியாடி? நீ எத்தனை புத்தகத்தை இந்த ட்ரெஸ் பைக்குள்ள நீ வச்சுக்கிட்டு வர? இந்த ட்ரெஸ்ஸோட சேர்த்து 8 புத்தகம் வச்சுக்கிட்டு இருக்க. பெருமாள் ராசு 8 புத்தகமும் எடுத்து கிளீனர் ஷீட்டுக்கு கீழே இருக்கடி வச்சுட்டேன். இனிமேல் பற்றி நீ எடுத்து படிக்க முடியுமா? இங்க வா அண்ணே, இந்த விடாது, என்ன கூப்பிடுங்கண்ணே. அண்ணே கூப்பிடு, இங்க வாயா. ஹலோ, புத்தகத்தை எடுத்துக்கிட்டு வர சொல்றாப்லங்க இந்த ஆளு. இங்க வாயா. அழகேச்சா, இந்த நாடகத்தில் நடிக்க முடியல, மயிரை புடுங்க. அண்ணே இந்த ஆளு போய் புத்தகத்தை எடுத்துட்டு போய் வண்டிக்கு போன கொன்னுருவேன். ஏன் திருட்டுத்தனமா நடக்கிற? அடுத்த புத்தகத்தை நீ எதுக்காக இருக்கிற? இது அடுத்த புத்தகத்தை நீ இருக்கிற. நீ தோத்தே ஆகணும். இந்த மேடையில் எதுக்கு தோத்தே ஆகணும்? எத்தனை பேர் எத்தனை புத்தகம் முழுசாலாம் படிக்க முடியாது. அதான் அவ சொன்னா, குதிரை தாண்டி வருஷம்,
கும்ப மாசம் பயப்படாம் தேதி. வெள்ளச்சாமி, நீ எனக்கு ஒரு நேத்திர தாங்கி வாங்கிட்டு வந்துடுறா, நான் உன்னே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். நான் ஹலோ, அதே மாதிரி போனேன். அவ என்ன மாதம் போச்சொன்னாலோ, என்ன வருஷம் போச்சொன்னாலோ, என்ன தேதியில போச்சொன்னாலோ போனேன். வாயை கொண்டு வந்து கொடுத்தேன். தண்ணி தெவிய என்னால தாங்கல. குனிஞ்சுக்கிட்டு அடிச்சா. அடக்கி வச்சிருப்பா போல இருக்கு. குனிஞ்சுக்கிட்டு அடிச்சா. நான் ரெண்டு கையும் ஏன் போயிட்டு வந்த களைப்பு, ரெண்டு கையும் ஏங்கி வாங்கி குடிச்சேன். உப்புன்னா தாங்க முடியல, கீழே துப்பிட்டேன். கஷ்டப்பட்டு வந்ததை ஏன்டா கீழே துப்புனான்னு கேட்டா. அப்பத்தான் சொன்னா, திருப்பி அடிடா நல்ல தண்ணி வரும்னா. அடிச்சா, குடிச்சேன். இதுக்கு நீ பதில மட்டும் சொல்லணும். இதுக்கு நீ சொல்லிட்டான்னு வச்சுக்க, இதோட நீ இந்த பகுதிக்கே வரக்கூடாது. இந்த பகுதிக்கே அழுகாதையா, கண்ணுக்கு. பெருமாள் ராஜ், நீ எத்தனையோ பேத்துக்கிட்ட நீ ஜெயிச்சிருக்க, நீ எத்தனையோ பேத்த வெளியில விரட்டி இருக்க. வெள்ளச்சாமி விரட்ட. ஏய், என் அனுபவம் என்னன்னு உனக்கு தெரியுமா? 37 வருஷம் அத்து கோத்து போடுவேன். பேசு. குஞ்சி அழகாம் கொடுந்தானை கோட்டழகும், மஞ்சள் அழகும் அழகல்ல, நல்ல நெஞ்சத்தோல் நடு நிலைமையால் வரும் கல்வி அழகே அழகுடான. உலகத்துல கல்விக்கு நிகர் எதுவுமே கிடையாது. கற்றோருக்கு சென்ற இடம் நாம் சிறப்பு. படித்தவர்களுக்கு எங்க போனாலும், இங்க பாருங்களே, செல்வம் சென்று விடும். அதுக்கு பேரு செல்வம். இன்னைக்கு உன் கையில் இருந்துச்சுன்னா நாளைக்கு இன்னொருத்தர் கையில். செல்வம் செல்வம் சென்று கொண்டே இருக்கும், நிலையானது கிடையாது. வீரம் என்பது துவண்டு விடும். வீரம் ஒரு குறிப்பிட்ட நாள் தான் ஒரு மனிதன் இருக்கேன். அதுக்கப்புறம் வயது தளர்ந்து விட்டால் அந்த வீரமா வச்ச எல்லாம் போயிடும். ஆனால் கல்வி மட்டும்தான் கடை எல்லை வரலும் இருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்வுடைய இறப்பின் வரையிலும் கூடவே இருப்பது கல்விதான். கற்ற கல்வியின் மீது நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீ நம்ம அம்மா கொடுக்கு. நீ பேசுற, மிரட்டுற, திருப்பி சொல்ல மாட்டேங்கிற, புத்தகத்தை ஒழிச்சு வச்சுட்டா நீ பெரியாளா? நீ பேசுறதுக்கு எல்லாமே ஆமாச்சாமி போட்டுட்டு இருக்கலாமா? சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வியை கேட்காத. சம்பந்தத்தோட எதுவாக இருந்தாலும் பேசு. அதாவது ஒருத்தரை வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக எதையாவது ஒன்றை சொல்லிட்டு போகணும் மட்டும் நீ நினைக்காத. சரியா? தவறு சரி தவறு என்பதை மக்கள் நிர்ணயிக்கணும். நீ ஒரு ஆள் கிடையாது. நல்லா பார்க்கணும். உனக்கு நல்ல மரியாதை கொடுத்தேன். நான் இது மாதிரி பண்ணேன், ஒரு அசிங்கமா அவனை சொல்லிவிட்டு குடிச்சுக்கிட்டு அடிச்சாவ, நான் 2 வாங்கி குடிச்சேன், உப்பு கச்சிச்சு. இதெல்லாம் பேச்சாயா? ஒரு மேடையில் ஒரு நாகரிகமா பேச தெரியுதா உனக்கு? இவ்வளவு ஒரு அநாகரிகமான வார்த்தையில பேசி, இவ்வளவு அசிங்கமான வார்த்தையை பேசி நீ சொல்லுடான்னு சொன்னா எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும் கேட்கிறேன். வேணாம் ஐயா, விவகாரம் என்ன வேணாலும் பேசு. நீ 4 புராணம் பேசு, நான் 4 புராணம் பேசுறேன். இது என்ன நீ சம்மந்தம்லாம் யாரையும் காதலிக்கிறேன்? அப்ப போனா இங்கே போயிட்டு வந்தா அதை வாங்கிட்டு வச்சேன். இது என்ன பேசுது? ஏன் கதை வேற கதையே தெரியாதா? ஒரு புராணம் தெரியாதா? இதிகாசம் தெரியாதா? புத்தகம் வச்சிருக்கோம்ல, என்ன புத்தகம் வச்சிருக்க? போ இங்க பாரு, கதையின் முறை என்னவோ அதை செய். என் பேர் நாரதர், எங்க அப்பா பிரம்மா, எங்க அம்மா கலைவாணி, பாட்டன் மகாவிஷ்ணு, பாட்டி மகாலட்சுமி. நான் செய்யறது கலகம், அதுவும் நற்கலகம். இதுதான் என்னுடைய விவரம். உனக்கு தெரிஞ்சுனா உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, உன் பாட்டை யாரு, உன் பாட்டி யாரு, உன் பேர் என்ன, கூட பிறந்த சகோதரர் பேர் என்ன, தக்கன் வசிஷ்டன் பிருகிருது மரிசி புலசீர் ஆங்கிலசர் அத்திரி புலவர் நாரதர். மற்ற நாங்கள் 10 பேர், எங்களுக்கெல்லாம் பேர் இருக்கு, உங்களுக்கு பேர் இருக்கு. இதை கதையை பேசு. கதையின் சாராம்சத்தை நீ சொல்லிட்டு போயிரு. என் குடும்ப உறுப்பினர்களை நான் சொல்லிட்டேன், அறிமுகப்படுத்திட்டேன். நீ உன் குடும்ப உறுப்பினர் பண்ணிட்டு அறிமுகப்படுத்திட்டு இங்க வந்திருக்கக்கூடிய பேரை சொல்லு. அவர்கள் நிலைத்து வா. நல்ல ஆசையில கூறுறேன். போதுமா? கூப்பிடு. ரசிக பொது மக்களே, உங்களுடைய வாதம் தர்க்கம் நல்லா இருக்கு. உண்மையிலே இந்த நாடகத்தை ரசிக்கிறோம்னா கொஞ்சம் கை தட்டுங்களேன். அது எப்படி வடப்பம்பட்டியே, ஏன் வடப்பம்பட்டி பெருமாள் முருகே வரணும்.
அது எப்படி உனக்கு தெரிஞ்சதையே என்னைய பேச சொல்ற? உனக்கு தெரிஞ்சதை நான் பேசினேன் அப்படின்னா உனக்கு எனக்கு வித்தியாசம் என்ன? என்னுடைய மனம் சொல்லுகிறது பெருமாள் ராசை கேவலப்படுத்துறா. பெருமாள் ராசுக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லை. நீ நாரதர் வேஷம் போட்டு வந்ததே தப்பு. புரியுதா? என்ன பண்ணன? நாரதர் வேஷம் புரியல. அத்தனை படிக்கணும்படி புராணம், இதிகாசம், காவியம், நாடகம், விருத்தம், சட்டப்பிரமம் இது படிச்சுட்டு உனக்கு என்ன பிரச்சனை? இதுக்கு நீ பதில் சொல்லு. இல்லாட்டி எனக்கு தெரியல. கேட்ட கேள்விக்கு ஆமா பதில் சொல்லு. எனக்கு பதில் தெரியல. கேட்ட கேள்வி பதில் தெரியணும். வெள்ளச்சாமி கிட்ட நான் தோத்து போய் கேட்ட கேள்வி பதில் வரும்ல? ஆமா சொல்லு. கேள்வியை கேளு. சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். கேள்வியை கேளியா? நான் ஏற்கனவே சொல்லி நீ நாரதர் தானே. நான் எதிரி என்ன பேசுறான்னு கூட இல்ல. நான் அலையசட்ட வேற விஷயம் பேசியிருந்தேன். அலையசட்ட நான் வேற விஷயம் பேசியிருந்தேன். பிரச்சனை பேசி அலையசட்ட எதுக்கு போய் பேசுனீங்க? அட நான் வேற விஷயம் பேசியிருந்தேன். வேற விஷயம் இல்ல. புத்தகத்தை நான் கொண்டு போய் வச்சதுனால அதை போய் நீ எடுத்துக்கிட்டு வாடான்னு சொன்னீங்க. அவன் எடுத்துக்கிட்டு வந்துட்டான்னா அவனை கட்டி போட்டு காலையில பின்னி எடுத்து போடுவேன் அவனை. நீ போய் புத்தகத்தை காட்டினா கொண்டு. சரி சொல்லு. கேள்வியை கேள்வியா முதல்ல. கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். உன்னை உள்ளேயும் போட மாட்டேன், அங்கேயும் போட மாட்டேன். டேய் அழகேசா, நான் இங்க இருந்து வண்டியை பார்த்துக்கிட்டு தான்டா இருக்கேன். வண்டி கதவு திறக்கல. ஏன் டிரைவர்கிட்டே நான் காசை கொடுத்து கதவை திறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என்ன பேசுற? பேச்சா பேசுற? நீ விளையாட்டு பண்ணிட்டு இருக்க, நான் வினயமா பேசிட்டு இருக்கேன். நானும் வினயமா தான். கேள்வியை நீ திருப்பி கேளு. இதோட கேள்வியை திருப்பி கேளுப்பா. இந்த பகுதிக்கு நீ வரவே கூடாது. நாடகம் நல்லபடியா நடக்கணுமியா? கேள்வியை நாடகத்தை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. கேள்வியை கேள்வி. வெள்ளச்சாமி ஜெயிக்கணும். திருப்பிட்டோம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல. என்ன திருப்பி சொல்ல மாட்டேன். அப்புறம் எதுக்கு எனக்கு நாரதர் வேஷம் இல்லை? கவனம் இல்லாத ஒருத்தர். என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? கவனம் இல்லாம ஒரு எதிரி என்ன பேசுறேன் அப்படின்னு தெரியாம இருக்கிற ஒருத்தர். நீ இவ்வளவு நாள் இப்படி இல்லை. இப்பதான் இன்னைக்கு தான் நீ இப்படி பண்ணிருக்க. இதுவரையிலும் இப்படி கிடையாது. இதுவரையிலும் அப்படி கிடையாது. இன்னைக்கு தான் முத இப்படி பண்றீங்க. எனக்கு தெரியல. உன்னை விடவே மாட்டேன். இல்ல நீ எதுக்கு இப்படி பண்ணுகிறீன்னு எனக்கு தெரியல. யாரும் எதுவும் சொல்லி கொடுத்தாலான்னு எனக்கு தெரியல. உண்மையாவே உன்னை பத்தி நான் ஒரு ஊர்லோட தரக்குறை நான் பேசுனதில்ல. உன் திறமையை தான் பாராட்டியிருக்கேன். ஆனா சம்பந்தம் இல்லாம ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. சம்பந்தம் இருக்கு. இப்போ என்ன கேட்க முடியாதா? சொல்ல மாட்டேன். அப்படின்னா எனக்கு தெரியாது. போ. தெரியாதியா? பெண்ணியா வேணா வள்ளியை கூப்பிடியா? எனக்கு தெரியாது. நான் நாடகத்தை நடத்துறேன். நான் வள்ளியை தடுக்க பண்ணிக்கிறேன். வள்ளியை தடுக்க ஒரு வார்த்தை. வெள்ளச்சாமி, நான் உங்கள்கிட்ட தோத்து போயிட்டேன். எப்படியா? சொல்ல தெரியலையா? தோத்து போயிட்டேன்னு சொல்லி. அதனால யாரு என்னைக்குமே தோல்வின்னு ஒருத்தனுக்கு முழுமையா இருக்கிறதில்ல. ஒரு நாளைக்கு வெற்றி வருந்தேன். விட்டு போ. போ வள்ளியை கூப்பிடு. நான் தோத்துட்டுன்னு வச்சுக்க. போயா. அடியே ஏன் இப்படி ஏத்தி விடும்? இறக்கி விடு. ஒரு படி லாபப்படியா இருக்கு, இன்னொரு படி நஷ்டப்படியா இருக்கேன். இன்னொரு படி லாபப்படியா இருக்கேன், இன்னொரு படி நஷ்டப்படியா இருக்கேன். அதுக்கு நீங்க அது போடா இங்க நீ வரக்கூடாது. நான் வள்ளியை பார்க்கணும்பா. இருங்க. நான் வள்ளியிட்ட பேசணும்யா. இருங்க. இதுக்கு உண்டான பதில் தெரியுமா? இன்னொரு மேடையில் பேசிக்கோ. முடியாது. எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதியா? தெரியாது. முடிஞ்சாச்சா? தெரியாதா? படிச்சுட்டு அடுத்த மேடையில் சொல்றேன். அப்ப எதுக்கு வந்த? அப்ப பிரபவ விவா சுக்கிலா பிரமுதுதா வர்ஜத்தடி வர்ஜம் சொல்ல வேண்டியதானையா? எதுக்கு இடையில நிப்பாட்டி அப்போ நான் அந்த வருஷத்தை படிக்கல அப்படின்னா நீ என்ன மயிருக்கடா வந்தான்னு கேட்டிருப்ப. எனக்கு நல்லா தெரியும். நீ என்னை அவமானப்படுத்த சொன்னதுனாலதான் சொன்ன. நீ என்னை அவமானப்படுத்த திட்டம் போட்டதெல்லாம் எனக்கு தெரியும். உன் திட்டத்தை முறியடிக்க. இது எப்பயே நான் படிச்சிருந்திருப்பியா? எனக்கு உண்மையா ஞாபகம் இல்லையா? உண்மையாவே இல்லையா? ஞாபகம் இல்லாட்டி வெள்ளச்சாமி தோத்து போயிட்டேன்னு சொல்லியா? அட நான் வள்ளியை சந்திகளோட நான் சொல்லிக்கிறேன். முடியாது. நான் சும்மா தணல், என் தங்கச்சி நெருப்பு. முடியாது. முடியாது. அட நான் அங்க போய் சொல்றேன். நான் இப்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட ஞாபகப்படுத்துறேன். இதுக்கு மேல என்ன சொல்றேன்? எனக்கு தெரியாதுன்னு சொல்லி பாட்டியா? அப்ப வெள்ளச்சாமியோட தோத்து போயிட்டேன்னு ஒரே தெரிஞ்சு. தோத்துட்டு உணர்வியா? நீ பெரிய ஆள் தாயா. தோத்துட்டு உணர்வியா? நீ வள்ளியை கூப்பியா? அப்புறம் எதுக்கு வந்தா? அப்புறம் எதுக்கு வந்தா? விடவே கொன்னே அந்த கட்டையை என் கையில. இன்னும் எவ்வளவு நேரம் சொல்றது? தெரியாதுன்னு சொல்றேன். அண்ணே தெரியாதுன்னு சொல்லிட்டேன். சும்மா தெரியாதுன்னு சொல்லிட்டேன். நேராச்சுன்னு சொல்லிட்டேன். அவர் சொல்றா. தப்பு பேசுறது தப்புதான். இருங்க. இருங்க. அவன் வெளியில வரட்டும். அவனை பேசிக்கிறேன்னு நான் பேசுவேன்னா நான் வாய பத்தியா என்னையா பேசிக்கிட்டு இருக்கிய? தெரியாதுன்னு சொல்லிட்டேன். நான் தப்பு தாயான்னு சொல்லிட்டேன்.
தோத்து போயிட்டேன்னு சொல்லிட்டேன். வேற என்ன சொல்லணும்? மன்னிப்பு கேட்டு போங்க. மன்னிச்சுக்கியா விடுறியா? உன்னை நான் சந்திச்சியா மன்னிச்சியா? இனிமே சந்தி. இந்த கதை சத்தியமா எனக்கு தெரியாது. நான் படிச்சுக்கிட்டு வந்து அடுத்த மேடையில் நான் பேசுறேன் வெள்ளச்சாமி. சத்தியமா சொல்றேன், இந்த கதை இந்த மேடையில சொல்றேன், இவர் கேட்ட கதைக்கு சத்தியமா எனக்கு தெரியாது. அடுத்த மேடையில் வந்து நான் படிச்சுக்கிட்டு இனிமே சொல்றேன், இது இது இந்த தெய்வத்து மேல சத்தியம் 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 அப்படின்னு சொல்லுவேன். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் தெரியாத மாதிரி நான் நடிச்சதுக்கு கொன்னையுடைய எதுவும் கொடுக்க கூடாது. மாப்பிள்ள எதுவுமே கொடுக்க கூடாது. கொஞ்ச நேரம் தெரியாத நடிச்ச. ஏய் போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, இங்கே வந்துடும். முதல்ல கொஞ்சம் நேரம் தெரியாத நடிச்சுக்க என்னை ஊர்ல எவ்வளவு பெரிய அசிங்கப்படுத்தின. ஏயா மன்னிப்பு கேளுங்கிற, தெரியாதுன்னு சொல்றாங்கிற, ஏன் நாரத வேஷம் போட்டங்கிற. நான் எதுக்கு தெரியுமா திரும்ப சொல்ல சொன்னேன்? உன் வாயை புடுங்கிட்டேன். ஆனா நீ உன் வாயை புடுங்கியும் அதை நீ சொல்ல மாட்டேன்ட்ட தெரியுமா? குதிரை தாண்டி வருஷம், கும்ப மாதம், பயப்படாம் தேதி, தலை தாங்கி பாறை வழியாக வரும் பொழுது 2 நேத்திர தாங்கி வாங்கிட்டு வான்னு நீ காதலிச்சப்பல சொல்றா. நீ போற, வாங்கிட்டு வர்ற, கொண்டாந்து கொடுத்துட்ட, அதானே? ஏரியா நான் சொல்றேன். குதிரை தாண்டி வருஷம்னா தெரியுமா? 60 வருஷத்தை குதிரை தாண்டி வருஷம் ஒரு வருஷமே கிடையாது. இல்லாட்டி விட்டுட்டு உள்ள போ. இங்க வா, நான் எதுக்கு உள்ள போறேன்? 60 வருஷத்தை குதிரை தாண்டி வருஷம்னு ஒரு இல்ல. ஆனா அது என்ன வருஷம் சொல்றேன் பாருங்களேன். அது என்ன வருஷம் தெரியுமா? அதான் பரிதாபி வருஷம். பரினா என்ன தெரியுமா? பரினா குதிரைன்னு அர்த்தம். பரி என்றால் குதிரைன்னு அர்த்தம். குதிரை எப்படி ஓட? தாவி தாவி ஓட. அதுதான் பரி என்ற குதிரை தாவி ஓடுவதனால் பரிதாபி வருஷம். பிரபவ விபவ சுக்கில பிரமோத பிரசோபதி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாதி ஈஸ்வர வகிதானிய பிரமாதி விக்ரம விச சித்ரபானு சுபானு தாரண பார்த்திவிய சர்வசிசு சர்வதாரி விரோதி விக்குருதி கர நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகி ஏ விளம்பி விளம்பி விகாரி சார்வதி பிளவ சுபகிருது சோபகிருது குரோதி விசுவாச பராபுவ பிளவங்க கீழக சௌமிய சாதன விரோதிகிருது பரிதாபி. பரிதாபி என்பது குதிரை தாண்டி வருஷம்னா பரிதாபி வருஷம். உன் காதலி ஒன்றை சொன்ன வருஷம் பரிதாபி வருஷம். கும்ப மாதம் அப்படின்னா என்ன தெரியுமா? கும்ப மாதம்னா மாசி மாதம்னு அர்த்தம். நல்லா பாருங்களே, ஏன் கும்ப மாதத்துக்கு மாசி மாதத்துக்கு சம்பந்தம்? ராசிகள் மொத்தம் 12, மாதங்கள் மொத்தம் 12. ராசியிலே 11வது ராசி என்ன ராசினா கும்ப ராசி. மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம். 11வது ராசி கும்ப ராசி. மாதத்திலே 11வது மாதம் மாசி மாதம். சித்திரை, வையாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி. கும்ப மாதம்னா என்ன மாதம்? மாசி மாதம். பரிதாபி வருஷம், மாசி மாதம், பயப்படாம் தேதி. பயப்படாம் தேதின்னு ஒரு தேதியே கிடையாது. ஆனால் பயப்படாம் தேதி என்ன தெரியுமா? ஒரு மனிதன், ஒரு வீரனாகப்பட்டவன் எப்படிப்பட்ட சண்டைக்கும் யாருக்குமே அஞ்சாதவன் அர்த்தம். அஞ்சாதவனை எப்படி சொல்லுவோம்? அவன் யாருக்குமே பயப்பட மாட்டான்டா, அஞ்சாதவன். பயப்படாத தேதி என்ன அர்த்தம்? 5ஆம் தேதி. பயப்படாததுக்கு மறுவார்த்தை அஞ்சாதது அப்படின்னு அர்த்தம். பயப்படாத தேதினா 5ஆம் தேதி. பரிதாபி வருஷம், மாசி மாதம், 5ஆம் தேதி, தலை தாங்கி பாறை வழியாக அப்படின்னா என்ன அர்த்தம்? தலையை இன்னைக்கு ஒரு இடத்துல படுத்துருக்கோம்னா தலையை தாங்கிறது என்ன? ஒரு திண்டு இருந்துச்சுன்னா திண்டில் தலை வச்சு படுப்போம் இல்லையா? ஒரு கல் இருந்துச்சுன்னா கல்லில் தலை வச்சு படுப்போம். திண்டையும் கல்லையும் சேர்த்து சொல்லு. திண்டு கல்லு, திண்டுக்கல். திண்டுக்கல் வழியாக போகும்பொழுது, அதான் தலை தாங்கி பாறை வழியாக போகும்பொழுது 2 நேத்திரம் தாங்கினா. நேத்திரம் என்ன தெரியுமா? அதான் கண்ணுன்னு அர்த்தம். கண்ணை நேத்திரம்னு சொல்லுவோம். 2 கண்டாங்கி சேலை வாங்கிட்டு வாங்குறா. என்ன சொன்னா? நேத்திரம் தாங்கினா கண்டாங்கி சேலை, நேத்திரம் தாங்கினா என்ன? கண்டாங்கி சேலை வாங்கிட்டு சொல்றேன். 2 கண்டாங்கி சேலை வாங்குறதுக்கு இங்கேருந்து போற, பரிதாப வருஷம் கிளம்புற, மாசி மாதம் கிளம்புற, 5ஆம் தேதி கிளம்புற, திண்டுக்கல் வழியா போற, 2 கண்டாங்கி சேலை வாங்குற, வாங்கிட்டு கொண்டுகிட்டு வர்ற. காதலிகிட்ட கொடுத்துட்ட. காதலிகிட்ட நீ வாங்கிட்டு வந்தது சேலை. சேலை அவ கேட்ட வித்தியாசம் இதுதான். நீ கேட்ட கேள்வி, நான் சொன்ன பதில் இதுதான். போதுமா? இன்னும் வேணுமா? கைதட்டி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி. என்ன ரோசா வருதா? ரோசா வருதா? ரோசா வருதான்னு கேட்கிறேன். இந்த வெள்ளச்சாமி நம்ம ஊருக்கு வேணுமா வேணாமா? வேணாம். நீ இனிமே வேணாம். நீ என்ன சொல்றது? உங்களை சந்திக்கிறது நான் எத்தனாவது வருஷம் தெரியுமா? புல்லு ஒண்ணு மாதிரி புல்லுருவி. நீ 37 வருஷம், நான் 36 வருஷம். என்ன என்னமா அவர் என்னமா கதையை முழுஜா சொல்லிட்டு மாதிரி? சொல்லிட்டேன்ல. இல்லையே. அப்புறம் என்ன? சொல்லலையே. எங்க சொல்லல?
கை தட்டுறது தப்பு. ஏன் சொல்ற? அவங்க எல்லாம் கை தட்டின உண்மைதான். நான் சொன்ன உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியா? நீ சொல்லியா? 10 வருஷம் சொல்லியா? இல்லையா? மாசி மாதம் இல்லையா? 5ஆம் தேதி இல்லையா? திண்டுக்கல் இல்லையா? கண்டாங்கி சேலை இல்லையா? இல்லைன்னு சொல்லியா? உண்மையை பொய் என்று சொன்னால் நான் அடுத்த பிறவிலே வவ்வாவாத்தான் நான் தொங்குவேன். உண்மையா பொய்யா? முடிஞ்சா சொல்லலையே. எங்க முடிச்சா சொல்ல? ஏன் கொடுத்தே? சரி கொடுத்தல்ல. சரி குனிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்கண்ணே. பெண்கள்லாம் உட்காந்துருக்க குனிஞ்சுக்கிட்டு அடிச்சா வாங்கி புகையுது அப்படியா? குனிஞ்சுக்கிட்டா சரி. நானே தப்பா சொல்றேன். நீ பெரிய ஆள் தானே, ஏன் நீ இதை வந்து மிகைப்படுத்தி சொல்லக்கூடாதா? அதாண்டி வெள்ளச்சாமியே சொல்லு. நான் முயற்சி பண்றேன், அது சரியா இருக்குமா பாரு. இதுவே நீங்க வாங்கிட்டு வரீங்களா? ஊருக்குள்ள இல்ல, அந்த அம்மா தனியா ஒரு காட்டுக்குள்ள இருக்கு. என்ன சொல்ற? அந்த அம்மா கொண்டாந்து குடிக்கல. அந்த பாட்டி இருந்தாங்களே உன் பொண்டாட்டி, அந்த பாட்டி இருந்தாலும் தனியா காட்டுக்குள்ள. பாட்டி ஏன் பொண்டாட்டியா? இது வாங்கிட்டு வர சொன்னது, சேலை வாங்கிட்டு வர சொன்னது. அது கிடைச்சாலும் விட மாட்டேன், போதும். அது ஊருக்குள்ள இல்ல, தனியா காட்டுல இருக்கு. தண்ணி தாவம் எடுக்குது, ஒண்ணுமே முடியல. அப்ப பக்கத்துல ஒரு அடிவுலா இருக்கு. இப்ப திருகணும்னா தண்ணி வர்ற குழியாலாம் இருக்குது. கையை நீட்டினா தண்ணி வரும். அந்த மாதிரி முதல்ல எல்லாம் அடிவுலாதான். ஊருக்கு ஒரு விழா 2 விழா இருக்கு அடிவுலா. அந்த அடிவுலா தான் இருக்குது. அப்ப அந்த அம்மா என்ன செய்யறாங்க, தண்ணி தெரிவிக்குன்னு சொன்னோன்னே அந்த அம்மா அந்த முதல்ல அப்படி ஒரு கம்பி இருக்கும். கோச்சுக்காங்கண்ணே, கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். அதனால இல்லை, நம்மளால கோச்சுக்க 18,000 அந்த மைக்கு. இப்படி குனிஞ்சுட்டே அந்த அம்மா அடிப்பாங்க. இங்கதான் தண்ணி வடிய, நீ 2 கையும் பிடிச்சிட்டு இப்படி குடிக்கிற. இந்த அம்மா இப்படி அடிக்கிறாங்க. அடிவில 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 அதுல அடிக்க நீங்க சும்மா உட்காந்துருக்கியா? மைக்கு ஒன்னையால போச்சுன்னு ஒரு 5000 ரூபாய் வாங்க தெரியல. திரும்ப இந்த பக்கம் வாங்கிக்கிட்டு இப்படி குடிக்கிற. அது என்னமோ போர் போட்டாட உலட்டு தண்ணி இருக்கு, உப்பு தண்ணி இருக்கு. அந்த உப்பு தண்ணி வந்திருக்கு. திரும்ப அந்த உப்பு தண்ணியும் துப்பிட்டு அவ்வளவுதானே. நீ குனிஞ்சாவ அடிக்கிறா, நீ வாங்கி குடிக்கிற. செம்பு இல்லைன்னா ஏத்தனை இல்லைன்னா 2 வாங்கி தனியா குடிப்பா. அடிகுழா இல்லைன்னா அப்பெல்லாம். எது அடிகுழாயா? ஏத்தா என்னங்கத்தா, மானத்தை காப்பாத்திருக்கேத்தா இவனை. சரியா? இன்னும் நீ எவ்வளவு பண்ணாலும் சரிதான். இந்த ஒரு ஐயா, நான் சொன்னது வேற. இது உண்மையா பொய்யா? நான் சொன்னது இங்க நாகரிகப்படுத்திருக்கேன். நீ மாத்திட்ட. டேய், நீ அதை கூட வாங்கி குடிப்ப, எனக்கு தெரியும். நீ அதை வாங்கி குடிப்ப. சீச்சி, எனக்கு அது பிடிக்காது. நீ இதை அடிவுலா தண்ணியை நான் பிடிக்கும். நீ அந்த தண்ணியா குடிச்சு பழகிட்ட. அது எப்படியா இருந்தாலும் சரி. இருங்க, மீண்டும் இந்த பகுதியிலே நீ எங்க வேணாலும் வா, சந்திக்கிறேன். நான் உன்னையத்தான் சந்திக்கிறேன். இதுக்கு மேல எனக்கு ரொம்ப ஆசைப்படுறேன். உன்னைய மட்டும் நான் உன்னையும் கொலையா பண்ணுவேன். விடவே மாட்டேன். நீ என்னைக்கு பெருமாள் ராசா வர்றியோ அன்னைக்கு எனது ரசிக்கப்படணும்.